19 வயசு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை அந்த பொண்ணு லவ் பண்ண பையனே ஆள் நடமாட்டமே இல்லாத ரப்பர் தோட்டத்துல துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கான். அவன் கொலை பண்ணதுக்கான ரீசனும் அவன் கொலை பண்ண விதமும் தான் இங்க மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலா அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்க்கிறேன். சித்ரபிரியா 19 வயசு தான் இந்த பொண்ணுக்கு ஆகுது. இந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ காலேஜ் படிக்கிறதுக்காக பெங்களூரில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் தான் இவங்க காலேஜும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அதாச்சும் கேரளாவுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அவங்க கேரளாவுக்கு வந்திருக்காங்க. அதாச்சும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்ததாக சொல்லப்படுது. எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் கிளியராக சொல்லப்படலை. அவங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை அவங்களுக்கோ யாரோ 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு பர்த்டேன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு நிலையில் கேரளாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வெளில ஒர்க் பண்ணக்கூடியவங்க. பொண்ணை ரொம்பவுமே கஷ்டப்பட்டு படிக்கவும் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் அந்த பொண்ணு வெக்கேஷனுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கு. ஸோ வந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அதாச்சும் ஃபேமிலியாக சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு. கோவிலுக்கு போயிட்டு அந்த ஒரு சமயத்துலேயே அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்குது, பெங்களூரில் போய் படிக்குது. ஸோ இந்த ஒரு நிலையில் போயிட்டு கடைக்கு எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறாங்க. அன்டைம் தான், பட் இருந்தாலும் போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சரி நீ போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி போன தன்னுடைய பொண்ணு இறந்து போய் அழுகின நிலையில தான் திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவான்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெளில ஷாப்புக்கு போகிறேன் அப்படின்னு தன்னுடைய பேரண்ட் கிட்ட சொல்லிட்டு போனாங்க இல்லையா, போயிருக்காங்க. ரிட்டன் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. தன்னுடைய பொண்ணை காணலை. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆல்ரெடி அன்டைம் ஆயிடுச்சு, ஷாப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு ரிட்டன் வரல. அவங்களுக்கு ஃபோன் அடித்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஸோ என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு வகையில் அவங்க தன்னுடைய பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி பெங்களூரில் படித்தாங்க இல்லையா, அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கேயுமே தொடர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா பெங்களூர்ல காலேஜ் படிக்கிற தன்னுடைய பொண்ணு வழக்கம் போல ஊருக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. கோவில இருந்து வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு கடைக்கு போறேன் பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனவங்க அன்டைம் ஆகியும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணா அவங்க ஃபோன் எடுக்கல. அக்கம் பக்கத்துல யார்கிட்ட விசாரிச்சாலும் சரியான பதில் கிடைக்கல. இந்த ஒரு சமயத்துல ஒரு பேரண்ட்ஸா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? ஸோ பயங்கர கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ இந்த ஒரு சமயத்தில் கரெக்டாக நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிளியராக எந்த ஒரு விஷயமும் வெளி வரல. ஸோ தொடர்ந்து இவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சிசிடிவி கேமரா தானே ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி யாராச்சும் தொலைகிறாங்க, ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து எதுலேருந்து இதை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்ணதில் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் காத்துட்டு இருந்திருக்கு. சிசிடிவியை போலீஸ் கிளியராக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதாச்சும் நியர்பை கூட கிடையாது, கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ ஒரு சர்ச்சோடைய சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் அந்த ஒரு பொண்ணு ஒரு பையனுடைய பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்து யார் அந்த பையன், இந்த பைக் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சித்ரபிரியா ஏறி போன அந்த ஒரு பையன் வேற யாரும் கிடையாது, ஆலன் அப்படிங்கிற ஒரு பையன். ஸோ இந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சா இப்போ இதிலிருந்து சில விஷயங்கள் போலீஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் தான் வந்து அவங்கள பிக்கப் பண்ணேன், பட் பிக்கப் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே நான் ட்ராப் பண்ணிட்டேனே, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசியிருக்கான். ஸோ இதை தொடர்ந்து போலீஸுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு கிளியராக எந்த ஒரு ஆதாரமும் பெருசாக கிடைக்கல. ஸோ இந்த ஒரு
நிலையில கரெக்டா ஒரு 3 நாள் கழிச்சு ரப்பர் தோட்டம், அதாச்சும் ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளிப்புறத்துல யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ரப்பர் தோட்டத்துல ஒரு பொண்ணுடைய சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வருது. அந்த இறந்த நிலையில அழுகிய பெண் சடலமா இருந்தது. வேற யாரும் கிடையாது. சித்ரப்பிரியா தான். ஸோ சித்ரப்பிரியா அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ், அதையும் தாண்டி அவங்களுடைய ஆக்சஸரீஸ், அவங்க போட்டிருந்த அந்த கம்மல் எல்லாமே சித்ரப்பிரியாவுடைய ஒத்து போயிருக்கு. ஸோ அது சித்ரப்பிரியாவுடைய உடல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இத தொடர்ந்து அவங்க பேரண்ட் அதை ஏத்துக்கவே மறுக்கிறாங்க. அது எப்படி தன்னுடைய பொண்ணா இருக்க முடியும் அப்படிங்கிற வகையில. பட் ஓகே, இதுவரைக்குமே அந்த பொண்ணு மிஸ்ஸிங் அப்படிங்கிற வகையில ஆலன் கிட்ட கூப்பிட்டு விசாரிச்ச வரைக்குமே சரி ஓகே அப்படின்னு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. அவன் தான் ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்றானே அப்படிங்கிற ஒரு வகையில இப்போ அவங்க இறந்த நிலையில இருக்காங்க இல்லையா? தொடர்ந்து விசாரணையை தீவிரமா அதிகரிக்கிறாங்க. அந்த வகையில ஆலன் கிட்ட இருந்தே இந்த விசாரணை திரும்பியுமே தொடங்கியிருக்காங்க. ஆலனை கூப்பிட்டு திருப்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னும் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆலனை போலீஸ் விசாரிச்சப்ப ஆலன் சொன்ன விஷயங்கள் இதான். அதாச்சும் ஆலனும் சித்ரா பிரியாவும் ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாச்சும் அவங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஆலனும் சித்ரா பிரியாவும் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில என்னதான் இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் சமீப காலமா இவங்க 2 பேருக்குள்ளார பெருசா பேச்சுகள் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாச்சும் நிறைய டிஸ்டன்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளார வந்தா மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆலனை போலீஸ் விசாரிச்சதுல ஆலன் சொன்ன விஷயங்கள் இதான். அதாச்சும் ஆலனும் சித்ரா பிரியாவும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாச்சும் 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே 2 பேரும் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில சமீப காலமா இவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த லவ் அப்படிங்கிறது பெருசா இல்லாம போயிருக்கு. 2 பேரும் அதிகமா பேசாம போயிருக்காங்க. குறிப்பா சித்ரா பிரியா பெங்களூருக்கு போனதுல இருந்து ஆலன் கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெருசா 2 பேரும் பேசிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலையில ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சித்ரா பிரியாக்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் மேல இருந்த ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிருக்கு. ஸோ ஆனா ஆலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் லவ் பண்றதுல ரொம்ப சீரியஸா இருந்திருக்கான். தொடர்ந்து சித்ரா பிரியா கிட்ட பேச நிறையவே ட்ரை பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் சித்ரா பிரியாக்கு அது எதுலயுமே பெருசா விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. இந்த ஒரு நிலையில தான் ஆலன் சித்ரா பிரியா தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறத கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு, சித்ரா பிரியாக்கு தொடர்ந்து சம்பவம் அன்னைக்கு நிறைய ஃபோன் பண்ணியிருக்கான். ஆனா சித்ரா பிரியா அந்த ஃபோன் கால்ஸ் எதையுமே எடுக்க காணோம். தொடர்ந்து விடாம ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறமா சித்ரா பிரியா என்னதான் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அடிச்சு பேசினதுக்கு, உனக்கும் எனக்கும் என்னதான் பிரச்சனை, அதை நம்ம ஒரே நாள்ல பேசி முடிச்சுக்கலாம், நீ வந்து ஒரே ஒரு டைம் லாஸ்டா என்னை மீட் பண்ணு, நம்ம என்ன அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். ஸோ இதை நம்பி சித்ரா பிரியாவும் அவனை மீட் பண்றதுக்காக தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட நான் கடைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆலனை மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆள் நடமாட்டமே இல்லாத ரப்பர் தோட்டத்துல போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல ஆலன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச ட்ரை பண்ணியிருக்கான். நிறையவே என்னதான் பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு கட்டத்துல திடீர்னு சித்ரா பிரியா கிட்ட இருக்கக்கூடிய சித்ரா பிரியாவுடைய ஃபோனை வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அதுல சித்ரா பிரியா வேற ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்ததும், அதுவும் இல்லாம ஃபோட்டோவோ எதையோ வாட்ச் பண்ணிட்டு ஆலன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரு அப்படிங்கிற மாரி நெறைய சந்தேகப்பட்டு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கான். உடனே சித்ரா பிரியா அதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அத நம்பாத ஆலன் நெறைய கேள்விகள கேட்டிருக்கான். இதனால கோவம் அடைஞ்ச சித்ரா பிரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால நான் நெறையவே கஷ்டப்பட்டுட்டேன். இப்படி நீ சந்தேகப்பட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட நான் பேசாமலே போயிருக்கேன். உன்னால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேரையுமே இழந்திருக்கேன். நீ தொடர்ந்து இந்த மாரியே பண்ணிட்டு இருக்க. அதுவும் இல்லாம உனக்கும் எனக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இப்ப எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. அகைன் நீ என் ஃபோன் எடுத்து செக் பண்றது, அதுல யார் இவங்க அகைன் நீ என் ஃபோன் எடுத்து செக் பண்றதா இருக்கட்டும், உனக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருந்தது. ஆனா இப்ப இல்ல. எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அது எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டுறணும். திரும்பி என்னுடைய ஃபோன் எடுத்து செக் பண்றதா இருக்கட்டும், இவங்க யாரு, அவங்க யாரு அப்படின்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள்
விஷயங்கள்லாம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சித்ரா பிரியா பேசிட்டு இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி ஆலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தப்ப பெருசா இவங்க 2 பேருக்குள்ளார சண்டை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுலயே 2, 3 வாட்டி சித்ரா பிரியா ஆலன அடிச்சதாகவும் சொல்லப்படுது. இதனால பயங்கரமா கோவமடைஞ்ச ஆலன் அங்க இருந்த பெரிய கல்ல எடுத்து சித்ரா மேல போட்டதுனால சித்ரா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயத்த தான் ஆலன் போலீஸ் கிட்ட ஃபுல்லாமே சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் சித்ரா பிரியாவுடைய உடல்நிலை முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிருந்தாங்க. ஆலன் சொன்ன இந்த ஒரு விஷயங்களுக்கும் சித்ரா பிரியா அவங்களுடைய உடலும் ஒத்து போயிருந்தது. அதாச்சும் கல்லு தூக்கி போட்டு கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஆலன் சொன்ன விஷயங்களுக்கு சித்ரா பிரியா உடல்நிலை வந்து அந்த மாரி தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு அந்த மாரி தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. ஆனா, சித்ரா பிரியாவுடைய ரிலேட்டிவ்ஸ் பல பேருமே இத ஏற்க மறுக்கிறாங்க. குறிப்பா ஒரு நபர் அது சித்ரா பிரியாவே கிடையாது. அதாச்சும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அது சித்ரா பிரியா தான் அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சித்ரா பிரியா இறந்துட்டாங்க. இதுவரைக்கும் ஓகே. ஆனா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்து அந்த பையன் கூட ஏறி உட்கார்ந்துட்டு போன பொண்ணு சித்ரா பிரியா கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் அந்த மாதிரி கிடையாது. ஹைட் அந்த மாரி கிடையாது. ஸோ, அது சித்ரா பிரியாவே கிடையாது. பின்னாடி ஒரு வண்டி போயிருக்கு. அந்த வண்டியையும் விசாரிங்க அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள ரிலேட்டிவ்ஸ் இப்போ முன் வச்சிருக்காங்க. இதுல வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல போலீஸ் கிட்ட ஆலன் சொன்ன விஷயங்களுக்கும், சித்ரா பிரியாவுடைய இறப்புல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கும் நெறையவே சம்பந்தங்கள் இருக்கு. ஆலன் சொன்னா மாதிரியே வச்சுப்போம். ஆலனுக்கு ஒரு மிகப்பெரிய பொசசிவ்னஸ் பிரியா மேல, அதாச்சும் சித்ரா பிரியா மேல ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக அவன் கொன்னுருக்கான். அதுலயும் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம், சித்ரா பிரியாவ அவன் மீட் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரிங்க்ஸ் பயங்கரமா சாப்ட்டுருக்கான். அதாச்சும் அவன் முழுக்க முழுக்க போதையில இருந்திருக்கான். "ஏன் நீ இந்த மாதிரியான விஷயத்த பண்ண?" அப்படின்னு கேட்டப்ப, ஆலன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "போதையில என்ன அறியாம நான் இந்த மாரியான செயல்கள செஞ்சுட்டேன்." அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு ஒருத்தர் புடிக்கல அப்டின்னா, புடிக்கல அது அவ்வளதான். அதையும் தாண்டி அவங்கள கொல்றதுனாலயோ, அவங்கள எதையாச்சும் பண்றதுனாலயோ எந்த ஒரு விஷயமும் அகைன் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பிரியா கிட்ட ஆலன் பேசும்போதே பல தடவ "நீ என்கிட்ட சரியா பேசலன்னா நான் உன்ன கொன்னுருவேன்" அப்படிங்கிற மாரியான விஷயத்த அடிக்கடி சொல்லியிருக்கான். கடைசில அத உண்மையும் ஆக்கியிருக்கான். நம்ம குறிப்பா இதுல எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர புடிக்கலன்னா அவங்கள கொல்றது ஒரு முடிவே கிடையாது. இப்ப ஆலனுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஜெயில்ல போயிருக்கான். அவனும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஜெயில்ல தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.